ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அவியல். இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்புறம் 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்புறம் அரை கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க, அப்புறம் 5 மிளகு சேர்த்துக்கோங்க, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 3 கத்திரிக்காய், அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. அதுக்கு மேலே வதக்காதீங்க, கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் இந்த அவியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி 3 டம்ளர் தண்ணி தேவைப்படும். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. நான் இன்றைக்கி சொல்கிற இந்த அவியல் குவான்டிட்டி உங்களுக்கு 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசிலுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே விட்டுறாதீங்க, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழஞ்சி போயிடும். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அவியல் ரெடி. நல்லா சுட சுட இட்லியில் நிறைய இந்த அவியலை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கோழி குருமா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஜூலை 2 என்னோட சின்ன பொண்ணுக்கு பர்த்டே. அவளுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.